புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சத்திய சஹாபாக்கள் மீதும் உலகில் வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இங்கே குழுமிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மீதும் உண்டாவதுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எல்லாம் அல்ல இறைவன் திருக்குரானை பற்றி தன்னுடைய திருமறையில் கூறும்போது இந்த திருக்குரான் உலக மக்களுக்கு ஒரு நல்லுபதேசமே அன்றி வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறான். ஆக இந்த திருக்குரான் என்பது வெறும் முஸ்லிம்களுக்கான வேதம் மட்டும் அல்ல, இது ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமான வேதம் என்பதை இந்த திருக்குரானை இறக்கியருள்ள இறைவனே பறைசாற்றுகின்றான். திருக்குரானை பொறுத்தவரை இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இரண்டு படைப்புகளாக பிரிக்குது. ஒரு ஆண் ஒரு பெண். ஆண் பெண் இரண்டு படைப்பு தான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் பிரிக்குது. அந்த ஆண் பெண்லேயும் இரண்டு கேட்டகரியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இரண்டு கேட்டகரியாக பிரிக்கிறான். என்னன்னா, ஓரிரை நம்பிக்கையாளர்கள் ஒரு கேட்டகரி ஒரு பக்கமும், ஓரிரை நிராகரிப்பாளர்கள் இன்னொரு பக்கமாகவும், ரெண்டு பக்கமாகவும் பிரிக்கிறான். இந்த திருக்குரானில் ஓரிரை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வசனங்களும் இருக்கு, ஓரிரை நிராகரிப்பாளர்களுக்கான வசனங்களும் இருக்கு. அப்படி ஓரிரை நம்பிக்கையாளர்களுக்கான வசனங்கள் யார் நம்பிக்கை கொண்டு முஸ்லீமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கான வசனங்கள். ஓரிரை நிராகரிப்பாளருக்கான வசனங்கள் யார் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை மட்டும்தான் நான் வணங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை விட்டு வேறு ஒரு கொள்கையில் இருக்கின்றார்களோ, சிலை வழிபாட்டிலோ அல்லது ஒரு மனிதனையோ அல்லது ஒரு கல்லையோ கடவுளாக வணங்கக்கூடிய மனிதர்களுக்காக அல்லாஹ் தனது திருமறையில் பல்வேறு வசனங்களை சுட்டி காட்டுகின்றான். பலதரப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய அல்லாஹ் சில விஷயங்களை கூறும்போது நம்மளுடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்கும் அளவுக்கு சில வசனங்களை நமக்கு இறக்கி அருள் இருக்கின்றான். அப்படி இறக்கி அருளப்பட்ட வசனங்களில் மிக முக்கியமானது அர் ரஹ்மான் அப்படிங்கிற அத்தியாயம், அளவற்ற அருளாளன். அந்த அத்தியாயத்தினுடைய பெயரே அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறது தான். அந்த அத்தியாயத்தை படித்துவிட்டு நாம் சிந்தித்து விட்டோம்னு சொன்னால் அந்த அளவற்ற அருளாளனுடைய அருள் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த அளவற்ற அருளாளன் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வாசித்து காட்ட போகிறேன். அதில் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் சிந்தித்து நேர்வழி பெறணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். வசனங்களை பார்ப்போம். சபிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு இறைவனிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அளவற்ற அருளாளன். இந்த குரானை அவன்தான் கற்றுத்தந்தான். மனிதனை அவன்தான் படைத்தான். அவனுக்கு பேசவும் கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் கணக்குப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. செடி கொடிகளும் மரங்களும் அவனுக்கு வழிபட்டு சிரம்பணிகின்றன. வானத்தை படைத்து அதனை அவன் உயர்த்தினான். தராசையும் நீதத்தையும் அவன் அமைத்தான். தராசில் நீங்கள் வரம்பு மீறாமல் இருப்பதற்காக நிறுவையை நீதியாக நிலை பெறச் செய்யுங்கள். தராசில் அளவையில் குறைத்து விடாதீர்கள். மேலும் பூமியை படைத்து அதனை படைப்பினங்களுக்காக அவன் அமைத்தான். அதில் பழங்களும் பாலைகளுடைய பேரீச்சை மரங்களும் இருக்கின்றன. இன்னும் மேல் தொழிகளுடைய தானியங்களும் வாசனை பூண்டுகளும் இருக்கின்றன. ஆகவே மனிதர்களே ஜின்களே, உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள்? சுட்ட மண்பாண்டத்தை போன்றுள்ள தட்டினால் சத்தம் வரக்கூடிய களிமண்ணால் அவன் முதல் மனிதனை படைத்தான். இன்னும் நெருப்பின் ஜுவாலையினால் அவன் ஜின்னை படைத்தான். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவரும் பொய்யாக்குவீர்கள்? அவனே இரண்டு கீழ் திசைகளுக்கும் இறைவனாவான், இரண்டு மேல் திசைகளுக்கும் இறைவனாவான். ஆகவே உங்கள் இரு இனத்தவர்களும் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? சுவையும் குணமும் வேறுபடும் இரு கடல்களை ஒன்றோடொன்று சந்திக்கும் நிலையில் அவனே விட்டு வைக்கின்றான்.
அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கின்றது. அவ்விரண்டும் ஒன்று மற்றொன்றை மீறாது. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலிருந்து முத்தும் பவளமும் வெளியாகின்றன. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? மேலும் மலைகளைப் போன்று கடலில் உயர்ந்து செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியவையாகும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளிலிருந்து எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? பூமியாகிய இதன் மீது இருக்கின்ற ஒவ்வொன்றும் அழிந்து விடக்கூடியதுதான். கண்ணியமும் சங்கையும் உடையவனான உம்முடைய இறைவனின் திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் தம் தேவைகளை அவனிடமே கேட்கின்றனர். அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இடைவிடாது செயலாற்றுவதிலேயே இருக்கின்றான். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? இரு இனத்தவரே, உங்களுக்காக கேள்வி கணக்கு கேட்க நாம் ஆயத்தமாவோம். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? ஜின் மனித கூட்டத்தார்களே, வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை விட்டு நீங்கள் கடந்து செல்ல சக்தி பெற்றவர்களாயின் கடந்து செல்லுங்கள். ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் கொண்டே தவிர நீங்கள் கடந்து செல்ல முடியாது. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? மறுமையில் குற்றவாளிகளாகிய உங்கள் இரு இனத்தவர் மீதும் நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும். அப்போது நீங்கள் இருவரும் உதவி பெற மாட்டீர்கள். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? ஆகவே இறுகினால் ஏற்படுவதற்காக வானம் பிளந்து விடும்போது அது உருகி ஓடுவதில் எண்ணெயைப் போல் சிவப்பின் ரோஜா நிறமாகிவிடும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? பிறகு அந்நாளில் மனிதனோ ஜின்னோ தம் பாவத்தை பற்றி விசாரிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? குற்றவாளிகள் அவர்களுடைய முகங்களின் அடையாளங்களை கொண்டு அறியப்படுவார்கள். பின்னர் முன்னெட்டு முடிகளையும் பாதங்களையும் கொண்டு பிடித்தெடுக்கப்பட்டு நரகத்தில் எறியப்படும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? குற்றவாளிகள் எதனை பொய்யாக்கி கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய நரகம் இதுதான் என்று கூறப்படும். அதற்கிடையிலும் கடினமாக கொதிக்கும் நீருக்கிடையிலும் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? இன்னும் தம் இறைவனின் முன் நிற்பதை அஞ்சியவருக்கு 2 சொர்க்க சோலைகள் உண்டு. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டும் பல கிளைகள் உடையவையாகும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் 2 நீரூற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் ஒவ்வொரு பழத்திலும் 2 வகைகள் இருக்கும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவர்கள் விரிப்புகளின் மீது சாய்ந்தவர்களாய் அமர்ந்திருப்பார்கள். அவற்றின் உட்பகுதிகள் கனத்த பட்டினால் ஆனதாக இருக்கும். இன்னும் அவ்விரு சொர்க்கவாசிகளின் சோலைகளின் பழங்களும் பறிப்பதற்கு நெருங்கி இருக்கும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவற்றில் பார்வை கீழ்நோக்கிய கண்ணியர் இருக்கின்றனர். அவர்கள் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் சொர்க்கவாசிகளாகிய இவர்களுக்கு முன் தீண்டியதே இல்லை. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? நிச்சயமாக அவர்கள் அப்பெண்கள் சிவந்த மாணிக்கத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? உலகில் செய்த நன்மைக்கு கூலி மறுமையில் நன்மை தவிர வேறு உண்டா? ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டும் இன்றி வேறு 2 சொர்க்க சோலைகளும் உண்டு. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டும் கரும் பச்சை நிறமுடையவை. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளை எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் பொங்கிக் கொண்டிருக்கும் 2 ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் கனி வகையும் பேரிச்சையும் மாதுளையும் உண்டு. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்?
அவற்றில் அழகுமிக்க நற்குணமுள்ள கன்னியர்கள் இருப்பார்கள். ஆகவே உங்கள் இரு இனத்தருடைய இறைவனின் அருக்குடைகளில் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அக்கன்னியர்கள் முத்துக்களினாலான கூடாரங்களில் மறைக்கப்பட்டிருக்கும் நெடிய விழியும் உடையவர்கள். ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருக்குடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவர்களும் பொய்யாக்குவீர்கள்? எந்த மனிதனும் எந்த ஜின்னும் அவர்களை சொர்க்கவாசிகளை இவர்களுக்கு முன் தீண்டியதில்லை. ஆகவே உங்கள் இரு இனத்தவருடைய இறைவனின் அருக்குடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவர்களும் பொய்யாக்குவீர்கள்? அவர்கள் பச்சை கம்பளங்களின் மீதும் அழகிய விருப்புகளின் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே உங்கள் இரு இனத்தவர்களுடைய இறைவனின் அருக்குடைகளில் எதனை நீங்கள் இரு இனத்தவர்களும் பொய்யாக்குவீர்கள்? கண்ணியமும் சங்கையும் உடைய உம்முடைய இறைவனின் திருப்பெயர் பாக்கியமுடையது. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த வசனம், இந்த சூரா அர் ரஹ்மான் குரானுடைய 55வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டினேன். இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களுடைய கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த குரான் எப்படி அருளப்பட்டுச்சு, அந்த குரானை யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதனும் இன்னொரு படைப்பாக ஜின்னும் எப்படி படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத தகவல்களையும் சொல்கிறான். அடுத்து நேர்வழி பெறாத மக்களும் நேர்வழி பெற்று முஸ்லீம்களாக வாழக்கூடிய மக்களும் தன்னுடைய இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக பல்வேறு அறிவியல் உண்மைகளை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரோம். அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா நரகத்தை குறித்து ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறான். நரகம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும், அதில் மனிதர்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுவாங்க அப்படிங்கிறத குறித்து முதல்ல ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இறையச்சம் கொண்டு ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு முஸ்லீம்களாக வாழக்கூடிய மக்களுக்கு, ஈமான் கொண்டு நல்லடியாராக வாழக்கூடிய மக்களுக்கு பூமியில் குழப்பங்களை எல்லாம் விளைவிக்காமல் நல்லடியாராக வாழக்கூடிய மக்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றின வசங்களை அதுக்கு அடுத்து நற்செய்தியாக சொல்கிறான். ஸோ இந்த அத்தியாயம் என்பது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு நல்லுரை. இந்த குரான் என்பது அகில உலக மக்களுக்கும் ஒரு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை என்று இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த அத்தியாயத்தில் நமக்கு புரியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக 78 வசனத்திலே, ரொம்ப சின்ன சின்ன வசனத்திலே ரொம்ப அழகாக தன்னுடைய அந்த நேர்வழியை இந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்தியிருக்கான். அதனால் நீங்கள் இந்த குரானுடைய இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை படித்து இந்த வசனங்களெல்லாம் புரிந்து கொண்டு நேர்வழி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உங்களுக்கு குரான் வேண்டுமானால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொண்டு குரானை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.